எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மில்க் மேக்கர் வச்சு ஒரு டொமேட்டோ பாத்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற இடத்துல நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறோம். அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மில்க் மேக்கர் போட்டுக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு அரிசி போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இன்னொரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூடாக மில்க் மேக்கர் டொமேட்டோ பாத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். சூடாக டொமேட்டோ பாத்து மில்க் மேக்கர் டொமேட்டோ பாத்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.